ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு தமிழ் ஃபின்பஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஸ்டாக் மார்க்கெட்டில் யூஸ் பண்ணுற ஒரு சில டெர்மினாலஜிஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இதே மாதிரி பார்ட் 1ல் ஒரு சில டெர்மினாலஜிஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ வேணும்னு நினைக்கிறவங்க ஐகான் கிளிக் பண்ணி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் டெர்மினாலஜி டெலிவரி அண்ட் இன்ட்ரடி. பார்ட் 1 வீடியோவில் நம்ம ஹோல்டிங் பீரியட் பற்றி பார்த்தோம். சில டைம் நம்ம ஸ்டாக்கை பை பண்ணுறோம், அந்த சேம் டே சேல் பண்ணிடுறோம். அப்போது நம்ம ஹோல்டிங் பீரியடோட ரேஞ்ச் ஃபியூ செகண்ட்ஸ் டு ஃபியூ ஹார்ஸ் வரைக்கும் ஆகும். இந்த ப்ராசஸை நம்ம இன்ட்ரடி ட்ரேடிங்னு சொல்கிறோம். இதுக்கு ஆப்போசிட், இப்போது நம்ம ஒரு ப்ராடக்டை இன்றைக்கி பை பண்ணி இன்றைக்கி அப்புறம் வேறு எப்போ சேல் பண்ணாலும் அதுக்கு பேர் டெலிவரி ஆர்டர்ஸ்னு சொல்லுவோம். ரெண்டாவது டெர்மினாலஜி புல் அண்ட் பியர். நீங்கள் ஸ்டாக் ரிலேட்டடாக நியூஸ் அண்ட் ஆர்டிகல்ஸ் படிச்சிருந்தால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா அதில் புல் அண்ட் பியர் மாதிரியான வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. இப்போது புல் மார்க்கெட் நடக்குதா இல்லை பியர் மார்க்கெட் நடக்குதா, இந்த டேர்ம்ஸ் எதை இண்டிகேட் பண்ணுதுன்னு பார்க்கலாம். ஸ்டாக்கோட செக்யூரிட்டிக்காக புல் வேர்ட் யூஸ் ஆகுது. இட் மீன்ஸ் அந்த செக்யூரிட்டியோட ப்ரைஸ் கரண்ட்டாக இன்க்ரீஸ் ஆகும், இல்லைனா ஃப்யூச்சரில் இன்க்ரீஸ் ஆகலாம். இதே மாதிரி தான் பியருன்றது ஆப்போசிட் டைரக்ஷனை குறிக்கும். ஸ்டாக்கோட செக்யூரிட்டியில் பியர் வேர்ட் யூஸ் ஆகுது. செக்யூரிட்டியோட ப்ரைஸ் கரண்ட்டாக இல்லைனா ஃப்யூச்சரில் டிக்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. மூணாவது டெர்மினாலஜி செபி. செபியோட ஃபுல் ஃபார்ம் செக்யூரிட்டி அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா. எல்லாருக்குமே தெரியும், ஸ்டாக் மார்க்கெட்டில் டெய்லி பல கோடி டிரான்சாக்ஷன் நடக்குது. ஸோ இதை மானிட்டர் பண்ணுறதுக்காக உருவாக்கப்பட்ட ஆர்கனைசேஷன் தான் செபி. நாலாவது டெர்மினாலஜி லிக்விடிட்டி. லிக்விடிட்டினா என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு ஸ்டாக் வாங்க போகும்போது அப்போது அவைலபிளாக இருக்கணும். அப்படி இருந்தால் அதை லிக்விடிட்டி ஸ்டாக்னு சொல்கிறோம். ஒரு சில ஸ்டாக்கை நம்ம வாங்கணும்னு நினைக்கும் போது கவனிச்சிருப்போம், அதில் செல்லர்ஸ் இருக்க மாட்டாங்க. இதை நம்ம இல்லிக்விடிட்டி ஸ்டாக்னு சொல்கிறோம். அஞ்சாவது டெர்மினாலஜி டிவிடெண்ட். ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்க எல்லா ஸ்டாக்ஸ்க்கும் பின்னாடி ஒரு கம்பெனி இருக்கும். அந்த கம்பெனி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும்போது அதில் இருந்து வர ப்ராஃபிட்லேருந்து ஒரு பார்ட்டை ஸ்டாக் ஹோல்டருக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுவாங்க. ஸோ இதை தான் நம்ம டிவிடெண்ட்னு சொல்கிறோம். டிமேட் அக்கௌண்ட் உங்ககிட்ட இல்லைனா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கான இந்த வீடியோவில் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஏதாவது கொஷின் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.